பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். அதிகாலை வேளையிலே ஆண்டவர் இயேசுவோடு நிகழ்ச்சியில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மற்றொரு பாக்கியவானை குறித்து நாம் பார்க்கிறோம். நேற்றைய தினத்திலே 119ஆம் சங்கீதத்தில் முதல் வசனத்திலிருந்து நாம் பார்த்தோம். 112 முதல் வசனம், 128 சங்கீதம் முதல் வசனம். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் எரேமியா 17:7. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து. ஒன்று, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்பிக்கை வைப்பது மாத்திரமில்ல, எப்பொழுதுமே நம்பிக்கையை கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நம்பி தான் நாம் நடக்க வேண்டும், நம்பித்தான் காரியங்களை நடத்த வேண்டும். அந்த நம்பிக்கை அன்றாடம் அனுதினமும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு காரியம். ஒரு நாளும் நம்பிக்கையை விட்டு விலகக்கூடாது. நாம் வைத்திருக்கிற நம்பிக்கையை ஒவ்வொரு நாளும் நம்பி கர்த்தரை நம்பி காரியங்களை செய்வதன் மூலம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆசீர்வாதங்களை. அப்போது கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டு என்று நாம் பார்க்கிற பொழுது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் என்று பார்க்கிற பொழுது வசனம் சொல்கிறது, அவன் தண்ணீர்கள் அண்டையிலே நடப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும், மனத்தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் அவன் இருப்பான். கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான். எப்பொழுதுமே வறட்சியான காலத்தில் கூட, உஷ்ண காலத்தில் கூட அவன் கனி கொடுக்கிற மனுஷனாக இருப்பான். ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் தண்ணீர் அண்டையிலே நடப்பட்டதாக காணப்பட்ட மரமாக இருப்பான். சங்கீதம் 1 வாசிக்கிறோம் பாருங்கள். முதல் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் இல்லை, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்த அல்ல எனக்கு மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்ட பிற்பாடு அவன் நீர்க்காலின் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்து தன் கனியை கொடுக்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான் பாருங்கள். கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் வாழ்நாளெல்லாம் கனி கொடுக்கிற, நல்லதொரு கனி கொடுக்கிற நல்ல மரமாக இருப்பான், செழிப்பாக இருப்பான். வறட்சி வந்தாலும் உஷ்ணம் வந்தாலும் அது அவனை பாதிக்காது. எப்பொழுதுமே கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரி சகோதரியே, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை உங்கள் நம்பிக்கையை கொண்டு வாழ ஒப்புக் கொடுப்பீர்களா? இல்லை என்று சொன்னால் மனுஷன் மேல் நம்பிக்கையான காரியங்களை வைத்து, மனுஷன் மேல் நம்பிக்கையை வைத்து மாம்சமானதை தன்னுடைய புயபலமாக ஆக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயத்தை உள்ள மனுஷன் இருக்கான் இல்லையா, அவன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார் 17:5 வசனத்தில். ஆகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த பூமியிலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாய் இருப்பதோடு மாத்திரமில்லாமல் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ நாம் எப்பொழுதுமே கர்த்தரை நாம் நம்பிக்கையாக கொண்டிருக்க வேண்டும், கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அந்த நம்பிக்கையின்படியே நாம் வாழ வேண்டும். கர்த்தர் அதை ஆசீர்வாதமாய் மாற்றி நம்மை நடத்துவார். எல்லா சூழ்நிலைகளிலுமே நாம் செழிப்பானவர்களாக, கனி கொடுக்கிறவர்களாக நாம் இருப்போம். கர்த்தர் நாம மகிமைப்படும். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு வசனத்தை நாம் தொடர்ந்து தியானிக்கிற பொழுது பாருங்கள், நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிற காரியமே அதுதான். நாம் கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லிதான், நாம் புறப்பட்டு போய் கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லிதான். ஆக அதற்காகத்தான் நம்மை முன்குறித்தார், பிரித்தெடுத்தார். இன்றைக்கு சத்தியத்தில் நடத்தும்படி சபையில் வைத்திருக்கிறார். சாட்சி உள்ள பிள்ளைகளாய் நம்ம நடத்தி கொண்டு வருகிறார். ஒரு நாளும் நாம் இந்த நம்பிக்கையை எழுந்து விடக்கூடாது, நம்பிக்கையை விட்டு விலகக்கூடாது. அதன்படியே நாம் வாழ்ந்து அநேக மக்களுக்கு நல்ல கனி கொடுக்கிற மரங்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தர் நம்மை இந்த பூமியிலே என்றென்றும் பாக்கியவானாய் பாக்கியவதியாய் வைத்திருப்பார். நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை மேல் நாம் நம்பிக்கையை வைத்து கர்த்தரையே நம்பிக்கையை கொண்டிருந்து வாழ்கிற வாழ்க்கையில் கனி கொடுக்கிற அந்த கிருபைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் நாங்கள் செழிப்பாக இந்த பூமியில் செழித்திருந்து கனி கொடுக்கிற மரங்களாக நாங்கள் நிலைத்திருந்து மற்றவருடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்கிற பிள்ளைகளாக எங்களை நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒரு நாளும் மனுஷனை நம்புவதை நாங்கள் நாடாமல் தேடாமல் நம்பிக்கை மனுஷன் வைக்காமல் வாழ
எங்களை கிருபைகளாலே பாதுகாத்துக் கொள்ளும். மனுஷனை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. ஆகவே ஒரு நாளும் நாங்கள் மனுஷனை நம்பாமல் எப்பொழுதும் கர்த்தரையே சார்ந்து கர்த்தரையே நம்பி நாம் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.